ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி. குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இதை அரைச்சி சேர்த்துக்கணும். பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கணுங்க. இஞ்சியை விட பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், அப்புறம் இந்த பூ, இந்த வாசனை பொருட்களெல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அடிப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துப்பேன். கடுகு போட்டாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. சிக்கன் கழுவி வச்சுட்டேங்க. அரிசி ஊற வச்சாச்சு, கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலை எல்லாம், இந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு நல்லா பண்ணிவிட்டு அடுத்தது வெங்காயமும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போடக்கூடாது, பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் அது கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கி அந்த வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தக்காளி எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் கொத்தி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து இது பிரியாணி மசாலா அது போட்டுக்கிட்டு புதினா போட்டாச்சு. இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது தயிர் சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கழுவி வச்ச சிக்கன் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறேன்னு பார்த்திங்கன்னா 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துப்பீங்களோ, உங்கள் அரிசி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. புது அரிசியாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்குங்க. பழைய அரிசி அப்படின்னா ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை விதையாக இருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு, குக்கர் விசில் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணியாச்சு, பார்க்கலாமா? பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா போட்டாச்சு. பாய்.